நம்ம ஆசை விருப்பங்கள் அநேகம் இருக்கும். ஆனா கர்த்தருடைய சித்தம் எதுவோ, கர்த்தருடைய விருப்பம் எதுவோ அதை புரிந்து நாம் செயல்படும் போது நம்முடைய மன விருப்பத்தின்படி கர்த்தர் நமக்கு செய்வார். சில நேரங்களில் கர்த்தர் அமைதியா இருப்பார். நம்ம இஷ்டத்தையே நம்ம சொல்லிட்டு இருப்போம், நம்ம பாட்டுக்கு நம்ம தேவைகளை சொல்லிட்டு இருப்போம். சில நேரங்களில் பிள்ளைங்க இது மாதிரி தான், பைக்குக்கு காருக்குன்னு அவசரப்பட்டு கேட்பாங்க, சொன்னா கேட்க மாட்டாங்க. கடைசியில் அது வேதனையில முடியும். ஒரு பெற்றோருடைய விருப்பம் இல்லாமல் ஒரு பிள்ளை ஒரு காரியம் செய்தா கூட அது அந்த பிள்ளைக்கு கண்ணியாக என்ன செய்கிறது, முடிகிறது. அப்போ அந்த பரம தகப்பனுடைய சித்தத்தை அறிந்து நம்ம செயல்படும் போது ஹல்லேலூயா, அவர் அது நமக்கு தரும்போது அது நமக்கு எப்படி இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கிறார். எஸ்தர் இருந்தாங்க இல்லையா, சாதாரண சுத்திகரிப்பு இல்ல, ஒரு வருஷ சுத்திகரிப்பு, 6 மாதம் வெள்ளை போடத்தாலும் தைலத்தினாலும் சுகந்த தைலத்தினாலும் 6 மாசம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்பட்டிருக்கிற நாட்கள் நிறைவேறி அவ எப்படி ஒரு வருஷம் கழிஞ்சு ராஜாவிடத்துல போவாளாம். ஆமென் ஹல்லேலூயா. வேண்டுதலை நிறைவேற்றும்படியாக ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்துல இன்னைக்கு வேண்டுதல் விண்ணப்பங்களை எல்லாம் வைக்கிற ஒரு ஆயத்தத்தோடு போக வேண்டும், ஒரு பரிசுத்தத்தோடு போக வேண்டும். வஸ்திக்கு மனம் இல்ல ராஜ சமூகத்துல போக, ஏன்னா சில சுத்திகரிப்புகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ராஜ சமூகத்துல பிள்ளைகளா இருந்தா கூட கர்த்தரிடத்துல நெருங்குவதற்கு சில காரியங்கள் இருக்கிறது. ஆமென். சில பரிசுத்தத்தோடு நாம் செல்ல வேண்டியது இருக்கிறது. எஸ்தர் ராஜாத்தி தன்னை அர்ப்பணித்தாள். ஆமென். ஒரு வருஷ காலம் சுத்திகரிப்பு முடிந்து அவள் ராஜ சமூகத்துல போகிறார். ராஜா செங்கோலை நீட்டினான். ஆமென் ஹல்லேலூயா. உன் வேண்டுதல் என்ன, உன் விண்ணப்பம் என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் என்ன செய்வேன், தருவேன். ஆமென் ஹல்லேலூயா. அப்படியா அந்த ராஜாதி ராஜாவுடைய சமூகத்துல நம்ம ஒரு பரிசுத்தத்தோடு ஹல்லேலூயா, ஒரு ஆண்டுடைய சமூகத்துல முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆண்டுடைய சமூகத்துல கிட்டி சேரும்போது அந்த ராஜா செங்கோலை நமக்காக நீட்டுவார். அவர் கேட்பார், உன் விண்ணப்பம் என்னம்மா, உனக்கு என்ன வேண்டும், ஹல்லேலூயா, நீ ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் உனக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆமென். ரட்சிக்க கூடாதபடிக்கு கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. நம்முடைய அக்கிரமங்களும் பாவங்களும் தான் என்ன செய்கிறது, சில நேரங்களில் கர்த்தருடைய முகத்தை மறைக்கிறது. இன்றைக்கு எது நம்ம கர்த்தருக்கு நமக்கும் முகத்தை மறைக்கிறதோ அதை நாம் விட்டு தைரியமாக கிருபாசனத்தை நெருங்கி நாம் ஜெபிக்கும் போது, அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கும் போது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது, பயத்தோடு ஜெபிக்கும் போது, ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவை நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் பரலோகத்திலிருந்து நம்முடைய மன விருப்பங்களை கேட்டு, ஆமென், நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன மனசுல நினைச்சிருக்கிறீங்களோ, ஹல்லேலூயா, மனசை தொட்டு சொல்லுங்க, ஆண்டவரே இதெல்லாம் என் மனசுல இருக்கிறதாப்பா, என் குடும்பத்துக்கு செய்யணும் ஆண்டவரே, நான் இதெல்லாம் நினைச்சு வச்சிருக்கிறேன், இதுவரைக்கும் ஒண்ணும் நடக்கல, கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்துட்டு விடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?